வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8 தொகை நூல்கள் ஒன்றான அகநானூறு. அகநானூறு அகத்திணையை சார்ந்தது. அகநானூற்றின் பாடல்கள் 400. அகநானூற்று பாடல்களை பாடியவர்கள் 145 பேர். அகநானூற்றின் அடியெல்லை சிற்றெல்லை 13 அடி, பேரெல்லை 31 அடி. அகநானூற்றின் வேறு பெயர்கள்: அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை, நெடுந்தொகை 400, நெடும்பாட்டு, பெருந்தொகை 400. அகநானூற்று பாடல்களை தொகுத்தவர் உப்பிரி குடிக்கிழார் மகனார் உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அகநானூற்றுக்கு முதலில் உரை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாட்டார். முதலில் பதிப்பித்தவர் பே. ராஜகோபால ஐயர். அகநானூறு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 120 பாடல்கள் வரை களிற்றியானை நிறை, 121 300 பாடல்கள் வரை மணிமேடை பவளம், 301 400 பாடல்கள் வரை நித்திலக்கோவை. மேலும் 1, 3, 5, 7, 9 என ஒற்றைப்படை வரிசையில் வரும் பாடல்திணை பாடல்கள் 200. 2, 8, 12, 18 என வரிசையில் வரும் குறிஞ்சித்திணை பாடல்கள் 80. 4, 14, 24 என்ற வரிசையில் வரும் முல்லைத்திணை பாடல்கள் 40. 6, 16, 26 என்ற வரிசையில் வரும் மருதத்திணை பாடல்கள் 40. 10, 20, 30, 40 என்ற வரிசையில் வரும் நெய்தல் திணை பாடல்கள் 40. அகநானூற்றின் கடவுள் சிவபெருமான். கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். அகநானூற்றில் பண்டைய தமிழர்களின் திருமண விழா பற்றியும் சோழர்களின் குடவோலை தேர்தல் பற்றியும் கூறப்பட்டுள்ளது. வரலாற்று செய்திகள் மிகுதியாக கூறப்பட்டுள்ளன. பாடலிபுத்திரத்தை ஆண்ட நந்தர்கள் பற்றியும் மௌரியர்கள் பற்றியும் கூறப்பட்டுள்ளது. யவன நாட்டோடு தமிழகத்திற்கு இருந்த தொடர்பு சுட்டப்படுகிறது. யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிகாச புராண செய்திகளும் இடம்பெற்றுள்ளன. குறுந்தொகை போன்று பாடல் வரியை கொண்டு புலவர்களுக்கு பெயர் அமைக்கும் முறையும் இதிலும் உண்டு. நோயை சிறப்பித்து பாடிய புலவர் நோய் பாடியார் என்றும் வழங்கப்படுகிறார். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.